ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக வந்த ஃபீட்பேக்கில் ஒரு மேடம் எழுதின மெசேஜில் அவங்களுக்கு 2 பசங்க 2 பேருமே காலேஜ் படிக்கிறாங்க. ஸோ காலேஜ் படிக்கிற பசங்க லைஃப்பை இண்டிபெண்ட்டாக எடுத்து நடத்துகிற அந்த ஸ்டேஜில் இருக்கிற மக்களுக்கு உன்னோட தாட்ஸ் ஷேர் பண்ணேம்மா அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள், நான் கற்றுக்கிட்டது, நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலி லைஃபுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற தாட்ஸ் காலேஜுன்னு இல்லை, 20ஸ்ல இருக்கிறவங்க 30ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த தாட்ஸ் எல்லாம் எந்த ஆர்டர்லேயும் இல்லை, ஜஸ்ட் எனக்கு தோன்ற ரேண்டம் தாட்ஸ் தான். நம்பர் 1 வந்து வெற்றி அடையிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். புக்ஸ் படிச்சிருப்பீங்க, நிறைய சாதனையாளர்களோட ஸ்டோரிஸ் கேட்டிருப்பீங்க. அதில் 2 விஷயம் நிச்சயமாக கொஞ்சம் ஒளிஞ்சிருக்கும். அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஒன்று, கேல்குலேட்டட் ரிஸ்க். அங்கங்கே நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸும் வரும், அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அண்ட் 2வது, நிறையா தியாகங்கள் செய்கிற மாதிரியும் இருக்கும். சாக்ரிஃபைசஸ் எல்லாம் நம்ம செய்ய தான் அந்த ஜேர்னியில் தொடர்ந்து நம்ம பயணிக்க முடியும், அந்த வெற்றியும் நம்மளால் ரீச் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட், ஃபெயிலியர்ன்றது நம்மளால் எஸ்கேப்பே பண்ண முடியாது. நிச்சயமாக அது பல கட்டத்தில் ஃபேஸ் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேரோட வெற்றி கதைகளை நம்ம பார்ப்போம். நமக்கு என்னவோ அவங்க எல்லாருமே க்ளீனாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி நிறைய தோல்விகள், அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ ஃபெயிலியரை நினச்சி எஸ்கேப் ஆகணும், அதுலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும், ஒரு தோல்வி அடையாமல் இந்த ஜேர்னியை நம்ம தொடரணும் அப்படின்னு நினைக்காம, அந்த தோல்வியை எப்படி கையாளணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுன்ற அந்த எபிலிட்டியை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா லைஃப்ன்ற கேமை இன்னுமே சூப்பராக விளையாடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, வாய்ப்புகள் இங்கே நமக்காக வராது, நம்ம கதவை வந்து தட்டாது, இப்படி எல்லாம் வந்து நம்ம கேட்டிருப்போம். பட் வாய்ப்புகளை யார் ஒருத்தங்க உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வாய்ப்புகளை உருவாக்கணும்னு சொல்லும் பொழுது உங்களுக்கான தடத்தை நீங்கள் தான் உருவாக்கணும். உங்களுக்கான பிளாட்ஃபார்மை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். நீங்கள் அதை தேடி போகாமல் உங்களை தேடி வரும். நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக காத்துட்ருக்காமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்ககிட்ட வர்றதுக்கு என்ன செய்யணும், உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இப்போது சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாலே பணத்தை எப்படி சேவ் பண்ணுறது, பணத்தை எங்கெங்கே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கான ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம்தான். பட் அந்த பணத்தில் மட்டுமே கவனம் இல்லாமல் அதை தாண்டி நிறைய நல்ல ரிலேஷன்ஷிப்ஸை பில்ட் பண்ணுங்கள். நிறைய நல்ல மனிதர்கள், அவங்களோட கனெக்ஷன்ஸ், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்கள். நல்லவங்கள நீங்கள் எங்கேயாவது சந்திச்சிங்கன்னா அவங்களோட இருக்கிற அந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறது, உங்களோட ஒரு நாளை எப்படி இன்னும் ப்ரொடக்டிவாக மாற்றுறது, இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய சேலஞ்ச் அந்த டிஸ்ட்ராக்ஷன் மேனேஜ்மெண்ட். இப்படி வச்சுக்கலாமே, டைம் மேனேஜ்மெண்ட்டை தாண்டி டிஸ்ட்ராக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒரு பெரிய ஸ்கில்லாக வந்துருமோ என்னவோன்னு எனக்கு தோணுது. நம்மளோட கவனத்தை அப்படியே திசை திருப்புறதுக்கு இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்ட காரியத்தில் முழு ஈடுபாடோடு நீங்கள் வேலை செய்யணும்னா உங்கள் ஃபோக்கஸை 100% நீங்கள் செய்கிற வேலையில் வைக்கிறது பெரிய ஒரு டேலண்ட்டாகவே மாறிடும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை எப்படியாவது லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான உலகத்தை நீங்கள் தான் உருவாக்கணும். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம், இல்லை யார் என்ன சொல்கிறாங்க, எதை நீங்கள் நம்புறீங்க, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உள்ளே எடுத்துக்கிறீங்கன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எதை நம்புறீங்களோ அதை தான் மெதுவாக உங்களோட இன்னர் வாய்ஸாக கூட மாறும்ல. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப பாசிட்டிவான சர்க்கிளை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான முயற்சியும் எடுக்கணும். அடுத்தது, நம்ம எப்படி இந்த உலகத்தை பார்க்குறோமோ அப்படி தான் இந்த உலகமும் நம்மளை பார்க்கும். ஸோ உங்களுக்குள்ள நீங்கள் எப்படி உணர்றீங்கன்றதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் எதாவது சாதிச்சாதான் உங்களுக்கு மதிப்பு, இல்லை நீங்கள் நினச்சதை நீங்கள் அடைஞ்சாதான் உங்கள் லைஃபுக்கு ஒரு வேல்யூ, இப்படி எந்த ஒரு கண்டிஷனும் வச்சு உங்கள் லைஃபோட மதிப்பை நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. உங்களுக்கான மதிப்பு எந்த ஒரு காரியத்தை பேஸ் பண்ணி அது இருக்கவே கூடாது. அதே நேரத்தில் மற்றவங்க எப்படி உங்களை பார்க்குறாங்கன்றது உங்களோட வேல்யூவை டிசைட் பண்ணக்கூடாது. நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்கேனோ, சரி, இன்னும் 2 விஷயம்தான். கான்ஃபிடென்ஸ் பற்றி பேசலைன்னா எப்படி?
கான்ஃபிடென்ஸ்ன்றது ஒரு மேஜிக் கிடையாது, அதை பார்த்து பயப்பட வேண்டாம். அது திறமையும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ஸ்ன்றது ஒரு ஸ்கில். அப்படின்னா யாருனாலும் கான்ஃபிடென்ட்டாக ஆக முடியும். இப்போ அதை வளர்த்துக்கணுன்னா அதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம், தொடர் முயற்சியும் அவசியம். நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டோட அப்சர்வ் பண்ணுங்கள். எல்லாமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் நம்மளோட அப்ரோச்சே இருக்கும். எல்லார்கிட்டேருந்தும் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட் நீங்கள் டெவலப் பண்ணும் பொழுதே நீங்கள் நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. கான்ஃபிடென்ஸ் பற்றி சொல்லும்போது இன்னும் 2 பேரை பற்றி கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணணும். இவங்க 2 பேரும் நம்மளோட ஜேர்னியில் வந்து கண்டிப்பாக அங்கங்கே இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த 2 பேர் வந்து பயம், அப்புறம் நம்ம திறமை மேலேயே நம்மளுக்கு சந்தேகம். இப்போ என்னோட ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியராக இருக்கட்டும், இல்லை செல்ஃப் டவுட்டாக இருக்கும், அங்கங்கே வந்து எட்டி பார்த்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த பயமும் சந்தேகமும் என்னோட திறமையோ இல்லை என்னோட வேலையை ஸ்டாப் பண்ணாத அளவுக்கு நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் பயமாக இருக்கட்டும் இல்லை சந்தேகமாக இருக்கட்டும், அதை கையாளுறதுக்கான எபிலிட்டிஸை வளர்த்துக்கோங்க. அதை நினச்சி பயப்படாதீங்க. லாஸ்ட் பாயிண்ட், லைஃப்பில் எது சரியில்லைனாலும் நம்மளால் சரி செய்ய முடியும். இப்போது சரி செய்யணும்னா என்ன சரியில்லை அப்படின்ற புரிதல் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு செல்ஃப் அவேர்னஸ், உங்களை பற்றின புரிதல் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கணும். அது ஒரு நாள் 2 நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. அகேன் அது ஒரு ப்ராசஸ். பட் செல்ஃப் அவேர்னஸ்ன்ற ஒரு விஷயத்தை உண்மைன்றது நம்புங்க. செல்ஃப் அவேர்னஸ்ன்றது நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட் மாதிரி ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். உங்களை பற்றின புரிதல், அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களோட திறமைகள் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, எங்கே நீங்கள் ஸ்ட்ராங், எங்கே நீங்கள் தவறுகள் பண்ணுறீங்க, என்ன மாதிரி கேப்ஸ் விடுறீங்க, இப்படி நம்மளை பற்றின சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி போடுங்க. அது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போது இவ்வளோதானா அப்படின்னும் கிடையாது, என்னை விட்டால் இன்னும் நிறைய சொல்லலாம். பட் இது போதும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டார்டர் மாதிரி வச்சுக்கலாமே. நிச்சயமாக இதில் சொன்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு லைஃப்க்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். மறுபடியும் வேற ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.